ஹாய். ப்ராஜெக்ட் செய்கிறது எப்படின்னு பாருங்கள். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு நாங்கள் எந்த மாதிரி டிசைனில் செஞ்சுருக்கோம் பாருங்கள். கோழி இறகு செய்ய போகிறோம். கோழி இறகு செய்ய போகிறோம். பேப்பரில் செய்ய போகிறோங்க. நீங்களே எப்படின்னு பார்த்து கற்றுக்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ப்ராஜெக்ட் செய்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏற்கனவே ஒரு வாட்டி செஞ்சு வீடியோ போட்டாச்சு. இது மறுபடியும் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அது செஞ்சுங்க. மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இந்த பேப்பர்லாம் அழகாக மடித்து, கலர் பேப்பர் வாங்கிக்கணும். கலர் பேப்பர் வாங்கி அழகாக மடித்து நமக்கு என்னென்ன கலர் வேணுமோ எத்தனை கலரில் ஒன்றாலும் செஞ்சுக்கலாம். அந்த இறகு செய்கிறது பச்சை கலரு, க்ரீன் கலரு, பிங்க் கலரு, அப்புறம் ஒயிட்டு, 12 கலருமே நாங்கள் செஞ்சோம். வாங்கிட்டு லாஸ்ட்டில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு காமிப்பேன் பாருங்கள். எல்லா கலருமே இருக்கும். இதை பார்த்து நீங்களும் வீட்டிலே செய்ய கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்கவுங்க வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. ஸ்கூலில் இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் கொடுக்குறாங்க, தனியார்லேயும் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம செய்ய கற்றுக்கணும்னா இதை பார்த்து கற்றுக்கணும்னா அதேமாரி செய்யலாம். நம்ம செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். மார்க் இதுக்கெலாம் சும்மா கிடையாது. பசங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், நம்ம எப்படி எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுமே கொடுக்குறோமோ அது பசங்களுக்கு மார்க் வரும் நமக்கு. ஆனால் இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யணுங்க. நிதானமாக உட்காந்து பொறுமையாக மெல்ல செய்கிற வேலை இது. அவசர அவசரமாக செஞ்சால் ஒழுங்காக வராது. 2-3 மணி நேரம் செஞ்சோம் நாங்கள் அதை உட்காந்து நைட்டில். 3 மணி நேரம் செஞ்சு 7 நிமிஷத்து வீடியோவாக ஆக்கியிருக்கோம் நாங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும் அது. நீங்களும் இதேமாரி செய்யுங்க, செஞ்சு கற்றுக்குங்க. பசங்களுக்கு ப்ராஜெக்ட்டு செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம். வீட்டை கூட டிசைனாக நம்ம என்ன செஞ்சு செவுத்தில் அழகாக ஒட்டி வைக்கலாம். சரிங்களா? நீங்களும் இது மாதிரி கற்றுக்குங்க. மெயினாக சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்களும் கற்றுக் கொடுத்துருங்க. அவங்களுக்கு ப்ராஜெக்ட் அவங்களும் அவங்களே செஞ்சுக்குவாங்க. பேப்பரை பாருங்கள், நல்லா ஷேப்பாக மடிச்சுக்கிட்டு அது எப்படிலாம் கம்மு தடவி எப்படிலாம் ஒட்டி அது எப்படிலாம் கட் பண்ணி ஒரு இறகு செய்கிறதையே ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு 10 இறகு செய்யணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள் நீங்களே. ரொம்ப ரிஸ்க் எடுத்து செஞ்சது. பார்த்து நிதானமாக கட் பண்ணணும். அது ஷேப்பு ரொம்ப முக்கியம். ஷேப்பாக கட் பண்ணால் தான் அழகாக வரும் பார்க்குறதுக்கு. நல்லா கட் பண்ணும்போது நிதானமாக கட் பண்ணணுங்க. பார்த்து பொறுமையாக அழகாக கட் பண்ணுங்க. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் எல்லாமே ஈஸியாகிடும். அது பாருங்கள்.
அது பாருங்க இறகு கட் பண்ணி ஷேப் வந்துடுச்சு. அது இன்னும் கட் பண்ணணும் நடுவில். சின்னதாக மெலிசாக வேறு கட் பண்ணணும் அதை. அது பாருங்க எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பொடியாக மெலிசாக வேறு கட் பண்ணணும் அதை. அது பாருங்க ஷேப்பாக பார்த்து அழகாக உட்காந்து பொறுமையாக செஞ்சோம்னா தான் எதுவுமே கரெக்டாக வரும். பாருங்க மெல்ல கட் பண்ணணும். ஒரு இது செய்கிறதுக்கே எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பாருங்கள், டைம் எடுக்குதுன்னு பாருங்கள். இதை மாதிரி நம்ம எத்தனை கலர் வேணாலும் கலர் பேப்பர் வாங்கி அழகாக கலராக செஞ்சு வீட்டில் கூட டிசைனாக ஒரு டிவி மேலெலாம் வைக்கலாம். ஒரு பாத்திரம் ஒரு டப்பா இருந்தால் அதில் மண் கொஞ்சம் அள்ளி போட்டு அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா டிசைனாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு செஞ்சுன்னு போகிறது அவங்க ப்ரொப்போசரே வாங்கி அவங்க ஆஃபீஸ் ரூமில் வச்சுக்கினாங்க. எங்களோடது நல்லா இருக்குதுன்னு சூப்பராக ஸ்கூல் ஆஃபீஸ் ரூமில் வாங்கி வச்சுட்டாங்க. அது நீங்களும் இதுமாதிரி நல்லா டிசைனாக செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. உங்களுதும் ரொம்ப பிடிக்கும், ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு வாங்கிப்பாங்க அவங்களே. நீங்களும் செஞ்சு கற்றுக்குங்கோ. வீட்டிலே செஞ்சால் நமக்கு செலவு மிச்சம். கடையிலலாம் போயெல்லாம் வாங்க கிடைக்காது. செஞ்சு யார் கொடுக்குறாங்க? நம்மளே செய்ய கற்றுக்கினா தான் நமக்கு நல்லது. அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுத்து செஞ்சது இது. பாருங்கள் அழகாக இறகு வந்துடுச்சு. நம்ம கலர் எந்த கலரில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். பார்த்து பத்திரமா இருங்க. பாய். நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வீட்டில். பசங்களுக்கு யூஸாக இருக்கும், ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்க ப்ராஜெக்ட். பாருங்க எல்லா கலரில் செஞ்சுருக்கோம் நாங்கள். க்ரீனு, ஒயிட்டு, ரெட்டு,